ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இது நம்ம ஊர் திருவிழா மாட்டோம். ஏன்னா அது நாங்கள் சொந்தமாக சும்மா விளையாட்டுக்கே வச்சிருந்தாலும் அது நிஜமாக போய்த்து இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வருஷம் நம்ம சிமெண்டால் கட்ட பார்ப்போம். என்னன்னு தெரியலை. இந்த வாட்டி நாங்கள் கல்லை வச்சு மட்டும் அடுக்கி சும்மா வச்சுருக்கோம். இதான் நம்மளோட கோயில் சும்மா உருவாக்கிக்கிறோங்க. நம்மளே நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ தேர் மேலே தான் இழுப்பாங்க, இன்னும் இழுக்கலை. இவன் தான் நடத்துனர் பாலதர்ஷன். ஆள் வெக்கத்தில் பொங்குறாரு. அடுத்தது நடத்துனர் நான் தான். அடுத்தது சுகானு அந்த தேருக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானு. தேர் இழுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா. உண்மையெல்லாம் தேர் இழுக்கலாம் கைஸ், சும்மா தேர் இழுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் தேர் இழுக்காதீங்கடா, அது மட்டும்லாம் எடுக்க விடா சாமின்னு சொன்னேன். நான் எடுத்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது மட்டும் இழுப்பாங்களா கரெக்டான்ட்டு. அப்புறம் இந்த ஒரு திருவிழாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி போடுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணுங்க. ரொம்ப கம்மியாகுது கைஸ், ரொம்ப கம்மியாகுது. நம்ம கோயில் நம்ம சாமிக்காச்சும் சாமியை மறந்தாதீங்க. சாமிக்காச்சும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ அங்கே இழுத்துட்டு போகிற சிவன் சாமி 3 வாட்டி போகும். அங்கே இழுத்துட்டு போகிற சிவன் சாமி, இது முருகன் சாமி, இது பிள்ளையார் சாமி. சும்மா இது அங்கே கோயில் சும்மா நாங்களே பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் அழகாக கட்டிடுவோம். அங்கங்கே கேமரா கூட இருக்குது, ஆனால் அந்த கேமரா சீர் பண்ணலை. சும்மா மாட்டி வச்சுருக்கோம். எல்லோரும் பயந்துட்டு அதை திருட மாட்டோன்னு. அங்கே பாருங்கள் சண்டை வந்துட்டு வழக்கு, எல்லாத்தையும் சண்டை வந்துட்டு போல இருக்கு. சண்டை போடுறாங்க கைஸ். என்னடா ஆச்சு? என்னடா சண்டை வந்துச்சு? கல்லை தள்ளி விட்டுட்டு போகிறான்டா. என்னடா நடந்துச்சு? மெதுவாக இழுத்துட்டு போகிறானா? மெதுவாக இழுத்துட்டு போக தேரலாம். ஆமாம் நீ சொல்கிறது சரி. இப்போ எவன் சொல்கிறதா நான் நம்புறேன் கைஸ். சரி பார்க்கலாம். அப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, அந்த வீடியோலாம் காமிக்கிறேன். பை கைஸ்.